இந்து முன்னணி பிரமுகர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்து சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற பாரதிய ஜனதா தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் இந்து முன்னணி பிரமுகர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்தும் சென்னை எழும்பூரில் பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இன்று போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். எனினும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாரதிய ஜனதா தொண்டர்களை போலீசார் தடுத்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா மற்றும் கட்சி தொண்டர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி போலீசார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தனர். ஒரு இந்து சகோதரர்கள், இந்து அமைப்பை சார்ந்த சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இவர்களின் அஜாக்கிரதையினால் அவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வோம்னா அதை தடுத்தாங்கன்னா தமிழகத்துல எங்க ஜனநாயக உரிமை இருக்கிறது நாங்க கேட்கிறோம். எங்க இருக்குது? ஒரு தேசிய செயலாளர், ஒரு மாநில தலைவர், அமைதியாக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். சசிகுமார கொன்னவங்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு இது கொடுத்திருக்காங்க அனுமதி வள்ளுவர் கோட்டத்துல. ஆனா சசிகுமார கொன்னதுக்கு கண்டனம், கண்ணீர் விட ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒரு அராஜகமாக, ஹிந்து விரோதமாக, தேச விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.